ரொம்ப காஸ்ட்லியான எலெக்ஷன்னா இந்த எலெக்ஷன் இருக்கும். மிக மிக காஸ்ட்லியான எலெக்ஷன். இந்த முறை திமுக இது தன் மகனை அடுத்து மன்னனாக மகுடம் சூட்டுவதற்கு இந்த எலெக்ஷனை பயன்படுத்துவதனால உச்சபட்சமான பணத்தையும் அதிகாரத்தையும் அவர் கையில இருந்து இறக்கி செயல் பண்ணுவாங்க. அப்போ இந்த இடத்தில் பணம் இல்லாமல் மக்களை சந்தித்து கொஞ்சம் கருத்தியல் ரீதியாக மோதி ஒரு புரிதலை ஏற்படுத்துவதற்காக நாம் தமிழரும் டிவிகேவும் தான் களத்தில் நிற்க போறாங்க. நம்மளுது இந்த எலெக்ஷன் நீங்கள் இதுவரைக்கும் சந்திக்காத ஒரு வித்தியாசமான ஒரு எலெக்ஷனாக இருக்கும். இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி கொலை பண்ணவன், கொள்ளையடிச்சவன், ஊழல் செஞ்சவன்லாம் கைது செய்யப்பட மாட்டான். கருத்தியல் ரீதியாக சித்தாந்த ரீதியாக பேசி களத்தில் யாரெல்லாம் நிற்கிறாங்களோ அவங்க எல்லாரும் அரெஸ்ட் பண்ணுவாங்க. அவர்களுக்கு மீது அடக்குமுறை செய்யப்படும். பல கட்சி நபர்கள் மீது, குறிப்பாக பெண்கள் மீது பல வழக்குகள் பாயும். அவர்களே 10 முறை ஸ்டேஷன் கலையை வச்சு கையெழுத்து போட வச்சிட்டாலே அந்த கட்சியை விட்டு ஒதுங்கிடுவாங்க. யாருமே அரசுக்குள் நிற்க மாட்டாங்கன்னு சொல்லி குறிப்பாக டிவிகேவை டார்கெட் செய்வதற்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. நாம் தமிழரை டார்கெட் செய்வதற்கான அதிகமாக வாய்ப்பு இருக்கணும் பொழுது இந்த எலெக்ஷன் இப்படி தான் போகும். ஆனால் வரலாறு எப்படி மோசமான நபர்களை இங்கிருந்து அப்புறப்படுத்தி இருக்குன்ற ஒரு விஷயம் இருக்குதுல்ல, அதற்கு இந்த முறையாவது ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்படும் தான் எல்லாரும் எதிர்பார்க்குறோம்.